தமிழ்நாட்டில் எதையாவது எதிர்த்தாக்கா ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு வரணும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கேன். எதை எதிர்க்க போறோம்? நாட்கோ ஃபார்மால நடந்த சம்பவங்களை எதிர்க்க போறோம். இந்த சம்பவம் யார் மேல நடந்தது? உங்க மேலதான் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாருனால நடத்தப்பட்டதுங்கிறது முக்கியம் இல்லை, யார் விக்டிம்ங்கிறதா முக்கியம். சரி, இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெளிவா நீங்க இப்போவாவது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், நீங்க ரிசர்ச் அப்படின்னு நம்பினது ரிசர்ச் கூட இல்லை. ஏன்னு நான் சொல்றேன். என்னுடைய புரிதல் படி மேனேஜ்மெண்ட்டையே மீட் பண்ணாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம ரொம்ப டெக்னிக்கல் கம்பெனிஸை ஸ்டடி பண்ண முடியாது. நீங்க ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியை ஈஸியா அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிடலாம். ஆனா ரிசர்ச், R&D, மாலிக்யூல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை நீங்க ஸ்டடி பண்ணோம்னா நிச்சயமா நீங்க மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணி ஆகணும். மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமே வேற. பேசிக்கா நாட்கோ ஃபார்மால மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே தெளிவா ரொம்ப நாளைக்கு நாங்க நல்லா பண்ண மாட்டோம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி இருந்தாங்க. ஆனா இது உங்களுக்கு பரிந்துரை செய்தவர்களுக்கு தெரியாமலே இருந்தது அப்படிங்கறதா நீங்க உண்மை. இது ஏன் தெரியாம இருந்தது? ஏன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணதாக தெரியல. சில பெரிய இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே நாட்கோ ஃபார்மாவை வித்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணாங்க. மீட் பண்ண போது மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு நல்ல நேரம் இருக்காது, அதுக்கப்புறம் நல்ல நேரம் வரும் அப்படின்னு. எப்போ? கடந்த ஓராண்டு காலமாக. இதே ஓராண்டு காலத்துல நீங்க போய் கண்மூடித்தனமா இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருந்தீங்க. இதற்கு ஒரு தனிநபரை நம்ம பொறுப்பாக்கலாமான்னா அதுவும் இல்லை. இது ஒரு கூட்டு முயற்சி. ஆங்கிலத்துல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஹிந்தியில ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, குஜராத்தில ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, தமிழ்ல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே ஃபாலோவர் கவுண்ட் அப்படின்னு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காதது. அதுவும் இந்த ஹிந்தி ஆங்கிலத்துல பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை பரிந்துரை பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அதை ஆம்பிளிஃபை பெரிதாக்குவாங்க. ஊதி பெருசாகிறது நம்ம சொல்லுவோம். சோ இதெல்லாம் உளவியல் ரீதியா என்ன பண்ணுது? இந்த கம்பெனியை பத்தி நீங்க தேடும் போது உங்களுடைய ஆல்கோரிதம்ல தொடர்ந்து உங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க இந்த கம்பெனில இன்ட்ரெஸ்டட்னு தெரிஞ்ச உடனே அதை பத்தின எல்லா தகவல்களையும் உங்க முன்னாடி காட்டுது. கம்பெனியை பத்தி பொதுவெளியில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே பாசிட்டிவான தகவல்களா இருக்கும் போது உங்களுக்கு உங்க மைண்ட்ல உளவியல் ரீதியா வேறு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்க பார்க்கறது எல்லாத்தையும் நம்பும் உங்களுக்கு பார்க்காதது என்ன அப்படிங்கிறது தெரிய கூட இருக்கிறது இல்ல. தெரியாமலே இருக்கக்கூடிய பார்க்காத விஷயங்கள் தான் இறுதியில உங்களுடைய முதலீட்டு விதியை நிர்ணயிக்கக்கூடியவை. இந்த கேஸ்ல மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்காங்க, ஆனா அந்த டிரான்ஸ்பரன்சி உங்களை சேரல. காரணம், உங்களுக்கு இதை பற்றி பேசியவர்கள் வெறும் பாசிட்டிவ் சைடை மட்டுமே ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இது சாதாரணமா ஒரு 4 பேர் பேசும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க லட்சக்கணக்கான பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருந்து ஆக வேண்டும். ஏன்னா அதுல பல பேர் பலவிதமா நீங்க சொல்றதை எடுத்துக்குவாங்க. அதுவும் நீங்க வாரந்தோறும் தினந்தோறும் ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இதுல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நம்பிக்கை தான் பலரை இன்னைக்கு பாதாள படுகுழியில் தள்ளி இருக்கிறது. நாட்கோ ஃபார்மா ஒரு பேட் கம்பெனியா? நிச்சயமா இல்ல. பட் இந்த கம்பெனி ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கக்கூடிய கம்பெனி இல்ல. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி ஒரு லிஸ்டட் கம்பெனியாவே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னாக்கா இவ்வளவு லாங் சைக்கிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பிரைவேட் ஈக்விட்டியில இருந்தாதான் அந்த ரிஸ்க்ஸை எடுக்க முடியும். சோ இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டரை பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர் எடுக்க வேண்டிய ஒரு ரிஸ்கை எடுக்க வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க? உறுதியா சொல்றேன், கம்பெனி வைக்கலைங்க. கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கிறதா அவங்களுடைய தப்பே ஒழிய இதை எடுக்க வச்சது பூரா உங்களுடைய உளவியலையும் மனநிலையும் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தினாலதான் உங்க மைண்ட்ல இது ரொம்பவே ஊறி போயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு? எல்லாரும் பலதரப்பட்ட விலைகள்ல வாங்கியிருக்காங்க. கம்மியான விலையில சில பேர் வாங்கியிருப்பாங்க, உச்ச விலையில சில பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா மார்க்கெட்டுங்கிறது பயங்கர ஒரு சோசியலிஸ்ட். நீங்க எந்த விலையில வாங்கியிருந்தாலும் நீங்க அடைய வேண்டிய விலையை எட்டுவதற்கு எல்லாருமே அதே நேரம் தான் வெயிட் பண்ணணும். சோ குறைந்த விலையில் நீங்க வாங்கியிருந்தா கூட நீங்க மேல விற்காதது உங்களுடைய தப்பாயிடுது. அதிக விலையில வாங்கியிருந்தா நீங்க போட்ட காசு எடுக்கிறதுக்கே நீங்க சிரமப்படணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு முழுக்க இந்த கம்பெனியை பத்தி பொதுவெளியில் கருத்தியலை உருவாக்கிய நபர்கள் தான் காரணம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் இல்லை. இது ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம்
ஒன்றிணைந்து செயல்பட்டதானா? இல்லை, அதுவும் இல்லை. அவங்க தனித்தனியா ஊதிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி திருவிழால 4 நாதஸ்வரம் ஊதுதோ அந்த மாதிரி. ஆனா இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? ஆஹா, இதுதான் உயர்ந்த இசை அப்படின்னு அதுல குதிச்சிட்டீங்க. இன்னைக்கு இதுல இருந்து வெளியே உடனே வர முடியுமானாக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பிரைஸ் அவ்வளவு வேகமாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு மிரக்கல் நடக்கணும். அந்த மிரக்கல் இருக்கான்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இவங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க முதல்லயே மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணி ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியல. ஆனா இவங்களுடைய அந்த மேம்போக்கான ஈக்விட்டி ரிசர்ச் இன்னைக்கு பல பேரை பாதிச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ரிசர்ச்ல தவறுகள் நடப்பதும் இயல்பு. ஆனா எங்க தவறு நடந்தால் அது மக்களை அதிகம் பாதிக்கும்னு யோசிச்சு அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது. அந்த இடத்த நம்ம பிரைவேட்டா வச்சுக்கணும், பொது வெளியில அதை பத்தி பேசக்கூடாது. இதுதான் ஈக்விட்டி ரிசர்ச்சினுடைய அடிப்படை தர்மம். அந்த தர்மம் இங்கு மீறப்பட்டிருக்கிறது. அதுதான் விஷயம். இங்க அந்த தர்மம் மீறப்பட்டதனால்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் இந்த அடிப்படை தர்மத்தை புரிஞ்சுக்காம நேரடி பங்கு முதலீடு செய்யணுமாங்கிறதும் இங்க ஒரு தார்மீக கேள்வி. ஏன்னா இந்த தர்மத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம யாரையும் நம்பவும் கூடாது, கெடவும் கூடாது. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நாட்கோ ஃபார்மால நடந்திருக்கு. இதுல தவறுகள் பல பேர் மேல இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கம்பெனி மேல அந்த அளவுக்கு தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கம்பெனி தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கம்பெனியுடைய வேலை மிகவும் சிரமமான வேலை. அவ்வளவு எளிதில் அவர்கள் வெற்றியை காண்பது இல்லை. அவர்களுக்கு தோல்வி எளிதில் கிடைத்துவிடும், ஆனால் வெற்றி எளிதில் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் தான் நாட்கோ ஃபார்மா. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் நம்ம புரிஞ்சிக்காம, அதன் கால அவகாசத்தை நம்ம சரியா கணிக்காம, அதை பற்றி பேசுபவர்கள் இதை கணித்தார்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் நம்ம பணத்தை அதுல போட்டதுதான் இதுல தவறு. இந்த தவறை யார் திரித்துக் கொள்ள வேண்டும்? என்ன பொறுத்த வரைக்கும் உப்ப தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தான் திருந்தணும். இதுதான் பங்குச்சந்தை, என்றும் மாறாது. இதை புரிந்து கொண்டால் நல்லது. நன்றி.